அக்பர் பேரரசர் பட்டம் கட்டி ஆளுகின்ற போது ஒருவர் அவைக்களத்திற்கு விஜயம் செய்கிறார். அக்பரை பார்த்து ஒரு சவால் விட்டார். நான் ஒருவரை அனுப்புகிறேன். அவன் உடற்பயிற்சி செய்யக்கூடாது, ஆனால் நல்ல சத்துள்ள உணவாக கொடுக்க வேண்டும். அவன் இந்த மாத கடைசியில் அவன் இப்போது என்ன எடையோடு இருக்கிறானோ அதே எடையோடு இருக்க வேண்டும், செய்வீர்களா என்று கேட்டார். உடனடியாக அக்பர் பீர்பால் அழைத்து இவர் சொல்லுகின்ற சவாலை ஏற்றுக்கொள் என்றார். சரி, உடன்பட்டு செவிசாய்த்த அந்த பீர்பாலும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார். அதே போன்று உணவளிக்கப்பட்டது, சத்தாக சாப்பிட்டான். ஆனால் உடல் ஏறவே இல்லை. மாத கடைசியில் எடை போட்டு பார்க்கின்ற போது எடை எப்படியாக இருந்தது. இந்த அக்பர் ஆச்சரியப்பட்டு பீர்பாலை கேட்கிறான், பீர்பாலே என்ன செய்தீர்கள்? அவன் சத்தான ஆகாரங்கள்லாம் கொடுத்தும் எடை ஏறாமல் எப்படி கிடந்தான் என்றார். அதற்கு பீர்பாலோ, நீங்கள் கொடுத்தீர்கள், சாப்பிட்டான். ஆனால் உறங்குகின்ற போது ஒரு சிங்க கூண்டு பக்கத்தில் அவனை உறங்க வைத்தேன். இரவில் நீ விழித்திரு, அந்த சிங்கங்கூண்டு சரியாக பூட்டப்படவில்லை என்று அவன் பயத்திலேயே பாதி குளநடுங்கி இது போன்ற உடல் ஏறாமல் போன்றது. பயம் ஒரு பெரிய நோய். நிறைய பேர்களுக்கு வியாதி வர காரணம் தங்களுக்கு வந்துவிடுமோ என்று பயம்தான். அந்த ஆசாமி இப்படி ஆகினான், ஆரோக்கியம் குன்றிவிடும் என்பதற்கு இது கரையின் கூற்றாக சொன்னார். அதையும் அறிந்தார், உணர்ந்தார். அந்த அக்பர் பீர்பாலுக்கு பரிசு பொருளை வழங்கினார். அன்புக்குரியவர்களே, இந்த கதை என்னவென்றால், இந்த கதை எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் சொன்னார். சொன்ன நண்பரை மேலும் கீழும் பார்த்தேன். அவர் கல்யாணத்துக்கு முன் எப்படி இருந்தாரோ அப்படியேதான் இப்போதும் இருக்கிறார். அவர் எப்படி இருந்தாரோ இப்போவும் அப்படியேதான் இருக்கிறார் அந்த சொன்ன அந்த நண்பர். ஏனென்றால் அவர் யாரிடம் குடும்பம் நடத்தினார் என்றால், சிங்கத்துடன் குடும்பம் நடத்தினார். அதாவது சரிதான், சிங்கத்துடன் வாழ்க்கை நடத்துவது போல இருக்கிறது. ஏன்னா தன் மனைவி சிங்கம் போல் கர்ஜிக்கு விரும்புகிறார். அதனால் அவருக்கு உடல் எடை கூடவில்லை, அப்படியே இருந்தார் என்று கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.